வணக்கம். கப்பு மேலே இருந்தால் எப்படி இறக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் முன்பாடி உயரம்னு சொல்கிறது. இந்த அளவு ஷோல்டர்லேருந்து பட்டியோட டாட் வரைக்கும் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கரெக்டான அளவு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.5 இன்ச்சு வந்திருக்கு. இதுதான் வந்து அவங்க டாட்டில், அதாவது ஷோல்டர்லேருந்து பட்டி உயரம் வரைக்கும் இருக்கிற அளவு இதுதான். அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கழுத்துக்கு கீழே, கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற அளவையும், கைக்கு கீழே ஹாம்கோல்லேருந்து கீழே பட்டி வரைக்கும் இருக்கிற அளவையும் நம்ம எடுத்து தனித்தனியாக நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணுற அளவு. இது வந்து இந்த முன்பாடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கிராஸ், முன் கிராஸ் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. இதுதான் அளவு. இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுலேருந்து நமக்கு வந்து கப்பு வந்து மேலேயே இருக்குது, பாதியாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லும்போது கை தூக்கணும் மேலே ஏறுது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதில் இருந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ 11.5 இன்ச்சு அவங்களுக்கு இருக்குது. அதாவது 10.5 இன்ச்சு தான் அளவில் இருந்தது, 1 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுருக்கோம். இப்போ அதிலேருந்து இன்னும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அந்த அளவில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இன்ச் எடுத்துகிட்டு கரெக்டாக முன்பாடி உயரம் இருக்கு இல்லையா, நேராக சென்ட்ரு வரைக்கும் வர அந்த அளவு, ஷோல்டர்லேருந்து சென்டராக வர அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு, அந்த மார்க்கை இப்போ கைவிட்டிலேருந்து, அதாவது ஹாம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் உள்ள அளவையும், கழுத்திலிருந்து பட்டி வரைக்கும் உள்ள அளவு கூடயும் சேர்த்து கரெக்டாக இது பண்ணிட்டீங்க, மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். முன்பாடி வந்து இறங்கி வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.